நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் என்கிற இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவரும் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தேவனிடத்துல நாங்க அன்பு கூறுவர்களாய் இருப்போமானால் எங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் முடியும் என்று, அல்லது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சில நேரங்கள் எங்களோட வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, சில நேரம் ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேலை செய்யற இடத்துல ஏற்படுற ஒரு போராட்டம் பிரச்சனை, அல்லது ஊழியத்தில் ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இதுவாய் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை ஆயிட்டுது, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே, நான் அவமானப்பட்டு போயிட்டேனே, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்க துக்கப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால், எல்லார்ட்டையும் கேட்டு அவங்க சொல்லுவாங்க நாங்க எல்லாரும் ஆண்டவரை நல்லா நேசிக்கிறோம். ஆனா ஆண்டவர்ல அன்பு கூறுற ஒரு மனுஷனை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். ஒரு பெண் ஆண்டவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால கழுவி தலைமயிரினால துடைத்த போது இவள் மிகுந்த அன்பு கூர்ந்தாள், எல்லார பாக்கிலும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். மற்றவர்கள் அன்பு கூந்தன் என்று சொல்லுகிறார். சில நேரம் அவங்க சொல்றது ஒரு கடமைக்காய் சொல்றது போல இருக்கிறது. உண்மையாய் அவங்களுடைய இருதயத்துல இருந்து அவங்க உண்மையான ஒரு அன்பு கூறுகிறது என்பது தேவனுக்காய் தங்களை முழுவதும் அர்ப்பணித்தவர்களும் அளவு இல்லாமல், அதாவது அளவற்ற அன்பு ஆண்டவர் மேல செலுத்துகிறவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இருப்பார்களானால் மாத்திரம்தான் அவர்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் அன்பு தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சொந்த குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை கொடுத்து இந்த பூமியில் அன்பு கொண்டதுனால அன்பு உண்டாயிற்று. இயேசு எங்கள்ல அன்பா இருக்கிறாரு, தேவன் அன்பா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எங்களுக்காய் தன்னுடைய ஜீவனையே சிலுவையில கொடுத்தார். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காய் தன் ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் பெரிதான அன்பு உலகத்தில் இல்லை என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே நாங்க ஆண்டவர்ல அன்பு கூறாம இருக்கும்போது எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், வியாதியோ துன்பமோ பண பிரச்சனையோ குடும்ப இதுவும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு போய் விடுகிறது. என்ன தேவனுடைய பிள்ளைட வாழ்க்கையில் இப்படியே இருக்கிறது, ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையே என்று கேட்கிறதாய் அது காணப்படும். தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறதாய் அது இருக்கும். ஆதலால் நீங்கள் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்களானால் நிச்சயமாய் உங்களுக்கு வருகிற பிரச்சனை கர்த்தரிடத்தில் அன்புவர்களுக்கு சகலதும், ஒன்று தவிர அல்ல, சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் உங்களோட வாழ்க்கையில வந்த பிரச்சனை நன்மையில முடியவில்லை, தீமையாகவே அது முடிந்தது. உங்களோட பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களோட படிப்பு பிரச்சனையா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், வீசா காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது நன்மையில முடியாமல் போனதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. காரணம் நீங்க கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூறவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அன்புறர்கள் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்க தேவைக்காய் அன்பு கூறுவது, இப்போ ஒரு மனுஷனோட கவனித்து பாருங்க, நீங்க பழகிறீர்கள், அந்த மனிதனோட பழகி அந்த மனிதன்கிட்ட இருந்து சில உதவிகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதற்காக மனிதனை பழகி அன்பு கூறுற மாதிரி காண்பிக்கிறீங்க. ஆனா அந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த மனுஷனை விட்டு விலகிடுவீங்க, உதவி செய்ய மாட்டீங்க, அன்பு கூற மாட்டீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனிடத்தில் நாங்க அன்பு கூறுவோமானால் அந்த அன்பு நாங்க வெளிப்படுத்தப்பட வேண்டியதாய் இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு பிறரை குறித்து
கேவலமாய் பேச முடியாத ஒரு காரியம். அன்பு சகலத்தை தாங்கக்கூடியது, சகிக்கக்கூடியதா இருக்கிறது. அதெல்லாம் நீங்க முழுமையா ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு வருகிற பிரச்சனை, உங்களுக்கு எதிராக எழும்பின ஆயுதம், அது நன்மையாய் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி தருவார். பிரச்சனை நன்மைக்கு ஏதுவாய் மாறலண்டா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நீங்க கர்த்தரிடத்துல முழுமையாய் அன்பு கூறவில்லை. உங்களுடைய தேவைக்காய் ஒரு மனிதனிடம் அன்பு கொண்டு விட்டு நீங்க விலகும் போது அந்த மனிதனுக்கு எவ்வளவு வேதனை உங்களை குறித்து இருக்கும் என்று யோசித்து பாருங்க. ஆனா தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை கொடுத்து அன்பு கூர்ந்து சிலுவையில் அவர் மரித்தும் அவர் உங்கள் பாவங்களை மன்னிச்சும் அக்கிரமங்களை மன்னித்திருந்தும் நீங்கள் அவர்கள் அன்பு கூறாம ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஓடி வருகிற ஒரு மனிதனாய் இருப்பீர்களானால் நீங்கள் எப்படி முழுமையை அன்பு கூற முடியும்? அதனாலதான் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், உங்களுக்கு வந்த காரியங்கள் நன்மைக்கு எதுவாய் மாறாமல் அது தீமைக்கு மேல் தீமையாய் மாறினதுக்கு காரணம். அதெல்லாம் நாள்ல மனம் திரும்பி ஆண்டவர்ல முழுமையாய் அன்பு கூர்ந்து இயேசுவில நீங்க இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனை சகலதை நன்மைக்கு எதுவாய் ஆண்டவர் மாற்றி தருவார். ஆமென். நான் இப்பொழுது உங்களுக்காய் செபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ரொம்ப நாள் செவியுங்கள். தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற எல்லா தீங்கும் பொல்லாப்பும் இயேசுவின் நாமத்துல மறையும்படி கட்டளை கொடுக்கிறேன். அவர்கள் முழுமையாய் உம்மில் அன்பு கூறாதனால் அவங்களோட வாழ்க்கையில வந்த சகல காரியங்களை தீமையாகவே முடிந்ததை பார்த்தோம். தீமையாக தொடங்கி தீமையாகவே முடிந்து விட்டது. ஆகவே அவர்கள் அன்பு கொண்டேன் என்று நினைத்து கொண்டார்களே அன்றி உண்மையாய் அவர்கள் அன்பு கூறவில்லை. தங்களுடைய காரியங்களை முதன்மைப்படுத்தி விட்டு ஆண்டவருடைய காரியங்களை கடைசியிலே மிகுதியாய் நேரம் இந்த நாள் செய்தவர்களாய் இருந்த பாவங்களை மன்னியும். இதோ அவர்கள் முழுவதுமாய் உம்மிடத்தில் அன்பு கூறும்படி அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆதலால் தேவனே, அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கிற சகல காரியங்களை நன்மைக்கு ஏதுவாய் நீங்க மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வீண் பயங்கள் திகில்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களோட வாழ்க்கையை மீண்டும் கட்டி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென்.